எல்லாமே நிக்குது பஸ் மனசு. இல்ல இல்ல அதாவது தனித்துவமா ஒரு படம் நிக்குது. அது எந்த படம்? தனித்துவ படம் இல்ல. அப்படி பார்த்தா நிறைய ஹிட் படத்தெல்லாம் சொல்லலாம். அப்புறம் அது மட்டுமா படம்னு சொல்லுவாங்க நாளைக்கு. அப்புறம் வந்து ரவிக்குமார் படமா சொல்லுவேன். என்னை உருவாக்கிய செந்தில்நாதன் பற்றி சொல்லலன்னு நினைக்கலாம். கட்டபொம்மன் ஓடிச்சு மணிவாசன் இல்லை அவரை பற்றி சொல்லலன்னு சொல்லலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து டெடிக்கேட்டடாக ஒரு படம் நல்லா வரும் தான் நடிச்சிருக்கேன். ஸோ எல்லாத்துக்கும் எனக்கு வந்து சந்தோஷம் தான். நீங்க கேட்கறது கேள்வி நல்லா இருக்கு, ஆனா பதில் வேற மாதிரி போயிடுவானு பாருங்க. சொல்லுங்க சார். இப்போ இருக்க சுச்சுவேஷன்ல அரசியல் வந்தாவே சினிமா விட்டு வெளியே போக வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கு. ஆனா நீங்க அரசியல்ல இருக்கீங்க, சினிமாவிலயும் இருக்கீங்க. ஜாலியா இருக்குல்ல, எல்லாமே ஜாலியா பதில் சொல்லிட்டு உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசாமல் நிம்மதியா போயிட்டு இருக்கு பஸ். ஒரு குழப்பம் இல்லை, எனக்கு சொல்றது எதுவுமே குழப்பம் கிடையாது. நீங்க அடுத்த அரசியல் இதுக்கு வந்தீங்கன்னா உங்களை என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லுவேன். அது அந்த ட்ராக்ல போகும்போது நிச்சயமா அதுக்கான பதில் பார்லிமெண்ட் நடந்ததுல இருந்து பேசுவேன். சொல்லுங்க சார். சரத் சார், அதாவது நீங்க வந்து நிறைய படங்கள் ஜாதி படங்கள் வச்சுங்க, டைட்டிலே ஜாதி இருக்கும். கவுண்டர் பொண்ணா கொக்கா அந்த மாதிரி. சின்ன கவுண்டர்னு விஜயகாந்த் நடிச்சாரு, தேவர்மான் கமல் நடிச்சாரு, மறுமலர்ச்சி மம்முட்டி சார் நடிச்சாரு. ஆனா அன்னைக்கெல்லாம் இல்லாத ஜாதி வன்மம் இன்னைக்கு வர்ற படங்கள்லாம் பழசு தோண்டி தோண்டி எடுக்கிறாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது தேவையா தமிழ் சினிமாவுக்கு? முதல்ல வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் சமத்துவம், அதாவது சமத்துவம் தான் நான் என் பேசிக்கா. அது வந்து நீங்க இங்க உட்காந்துருக்க எல்லாரும் கையை கீழே பார்த்தாலும் சிவப்பு நேரத்தில் ரத்தம் ஓடும். இறைவனின் படைப்பு நாம் அனைவரும் ஒன்றென்ற தத்துவத்தை கொண்ட நான் அதை வந்து அழுத்தி சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. பிகாஸ் ஒன்ஸ் அகேன் யூ கீப் ஆன் டிவைடிங் பீப்புள், த கண்ட்ரி cannot be one. அவ்வளோதான் சொல்லுவேன். மேடம்